20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா வெளிநாட்டு ஆட்சியின் கீழ் மட்டுமல்ல, உள்ளார்ந்த பிரிவுகளாலும் பலவீனமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு அமைதியான மனிதன் ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்தார். தேசத்தின் வலிமை அதன் மக்களின் பண்பும் ஒழுக்கமும்தான். அவர்தான் கேஷவ் பலிராம் ஹெட்கேவார். 1889ஆம் ஆண்டு நாக்பூரில் பிறந்த கேஷவ் சிறுவயதிலேயே பெற்றோர்களை பிளேக் நோயால் இழந்தார். அந்த இழப்பு அவரை உடைக்கவில்லை, மாறாக அவருக்குள் ஒழுக்கத்தையும் தைரியத்தையும் வளர்த்தது. கல்வியில் சிறந்த அவர் மருத்துவம் படிக்க கொல்கத்தா சென்றார். ஆனால் அங்கு அவர் கற்றது மருத்துவ அறிவை மட்டுமல்ல, தேச விடுதலை பற்றிய சிந்தனைகள். ஆங்கிலேய ஆட்சியின் அநீதிகள் அவரின் மனதில் ஒரு தீயை ஏற்றின. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்து பணியாற்றினார். தேசப்பற்று நிறைந்த உரைகளுக்காக ஆங்கிலேய அரசால் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அந்த சிறை வாழ்க்கையே அவருக்கு ஒரு தெளிவை கொடுத்தது. சமூகம் ஒற்றுமையுடன், ஒழுக்கத்துடன், தன்னம்பிக்கையுடன் இருந்தால்தான் தேசம் உண்மையில் வலிமை பெறும். இந்த எண்ணத்தில்தான் 1925ஆம் ஆண்டு தசரா தினத்தில் நாக்பூரில் ஒரு சிறிய மைதானத்தில் ஒரு புதிய முயற்சி தொடங்கியது. அதுவே ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம். அங்கு பெரிய உரைகளில்லை, பெரிய கட்டிடங்களில்லை. இருந்தது ஒழுக்க பயிற்சி, உடற்பயிற்சி, தேச சிந்தனை, சமூக சேவை. ஹெட்கேவார் அவர்கள் டாக்டர் ஜி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். பதவியும் புகழும் அவருக்கு தேவையில்லை. அவரது கனவு ஒன்றே, சிறந்த பண்புள்ள இந்தியர். 1940ஆம் ஆண்டு டாக்டர் ஜி மறைந்தார். ஆனால் அவர் விதைத்த விதை ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்தது. இன்றும் அவர் சொன்ன அந்த செய்தி ஒலிக்கிறது. தேச கட்டுமானம் அதிகாரத்தால் அல்ல, பண்பால் தொடங்குகிறது. ஒரு மனிதனின் அமைதியான கனவு ஒரு தேசத்தின் நீண்ட பயணம்.